நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா வெளில போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு 3 நாள் சனிக்கிழமை வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் லைட்டாக பசிச்சது, சாப்பிட்டுட்டு போகலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து பைக்கில் போனாங்க, அப்படியே நாங்கள் வந்து ஆட்டோவில் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தோம் கோவிலுக்கு. அப்படி வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து ஆட்டோலேயே போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸு. அவங்க டேடி வர பாட்டு வர போட்டு விட்டுட்டாரா. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு டிஃபன் வாங்கியிருந்தோம். டைம் ஆகிடும் பாப்பாக்கு போகிறதுக்குள்ளே சொல்லிட்டு டிஃபன் வாங்கி ஊட்டி விட்டாச்சு. எங்கே போனாலும் சரி இந்த ஃபோன் இல்லைனா மட்டும் வேலையாக மாட்டேங்குது. வேறு வழியே இல்லை, ஃபோன் கொடுத்து தான் டிஃபன்லாம் ஊட்டி விட்டது. நாங்களும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கோவில்கிட்ட வந்தோடனே தான் உயிரே வந்தது. ஏன்னா ரொம்ப வந்து அலைச்சலாகிடுச்சு. அந்த லைட் செட்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்து பார்த்தா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, யார் இப்போ என்ன போங்க, நான் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வரும்போதே வந்து தூங்கிட்டா. சரி அதனால் வந்து அவளுக்கு இந்த நெட்டை போட்டு உள்ளே படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.